ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். மகாபிரிவா அவர்கள் அனைத்து பக்தர்களையும் சந்திக்கும் பொழுது அவர் கூறுவது ஒன்னே ஒண்ணுதான். நீ மாலை நேரத்துல விளக்கேற்றினாலும் சரி, காலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, இரு வேளைகளையுமே உன் வீட்டுல விளக்கு அப்படிங்கிறது எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த தீபம் உன் வீடு முழுவதும் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பா எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது உன் வீட்டுல எந்த விதமான தீய சக்திகளும் தீய நடமாட்டங்களும் உன் வீட்டுல நடக்காது. தேவையில்லாம ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என்று காஞ்சி மகான் கண்டிப்பாக அவருடைய பக்தர்களிடம் அடிக்கடி இந்த ஒரு செயலை செய்ய சொல்லி கூறிக்கொண்டிருப்பார். உன்னுடைய வீட்டுல காலையில நீ விளக்கை ஏற்றிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செயலை, இந்த ஒரு மந்திரத்தையும் 2 நிமிடங்கள் இந்த மாதிரி நீ செய்து பாரு. கண்டிப்பா உன்னுடைய வீட்டுல பெரிய அளவிலான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். காலையில நம்முடைய வீட்டுல விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் மட்டும் கிடையாது. அது நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சக்தியை, நல்ல சக்தியை அழைக்கக்கூடிய ஒரு புனிதமான செயலாகவும் கருதப்படுகிறது. சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலேயோ அல்லது காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த வேலையிலோ எழுந்து குளித்து விட்டு சுத்தபத்தமாக இருந்து பூஜை அறையில ஒரு தீபத்தை நீங்க ஏற்றணும். தீபத்தை ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு தீப ஒளியை நீங்க வரவழைக்கும் பொழுது அது பெரிய அளவுல உன்னுடைய வீட்டுல மாற்றங்களை ஏற்படுத்தும். கெட்ட சக்தியில உடனே வெளியேற்றி நல்ல சக்தியை உன்னுடைய வீட்டுக்குள்ள வர வைக்கும் அப்படின்னு மகாபிரிவா அவர்கள் கண்டிப்பாக கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டுல தீபத்தை ஏற்றி விட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறணும். அப்படி கூறுனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நாள் முழுவதும் மன அமைதியானது அப்படி இருக்கும். வெற்றி மற்றும் அது மட்டும் இல்லாம பாதுகாப்பும் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்னாடி உங்களுடைய வீட்டு பூஜை அறையும் நீங்களும் சுத்தமாக இருந்து ஒரு நெய் தீபத்தையோ ஒரு எண்ணெய் தீபத்தையோ நீங்க ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது மிகவும் நல்லது. இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் தீப ஜோதி பரபிரம்மா தீபம் சர்வ தமோபகா தீபேனே சாத்தியதே சர்வம் சந்தியா தீபோ நமோஸ்துதே. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை பார்த்து கூட கூறுங்க, அல்லது மனப்பணம் பண்ணி வைத்து தினசரி பார்த்து பார்த்து மொபைல் போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காலை நேரத்துல பார்த்து கூட இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. முதல்ல தீபத்தை நீங்க ஏற்றி விடுவீர்கள் அல்லவா? ஏற்றி விட்ட உடனேயே தீபத்துக்கு முன்பு நீங்க நிற்க வேணும். அந்த விளக்கிற்கு முன்பு நின்று விட்டு உங்களுடைய 2 கைகளையும் கூப்பணும். 2 கைகளையும் தட்டி கொண்டு கண்களை மூடிக்கோங்க. மூடிட்டு மனசுல எந்த விதமான எண்ணங்களுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு எதுவுமே தோன்றக்கூடாது. மனசளவுல எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அப்படி சில மாதிரி நீங்க ஒரு சில வினாடிகள் நிக்கணும். அமர்ந்து விட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிக்கொண்டே இருங்க. ஒரு 2 நிமிடங்கள் எதை பற்றியும் யோசிக்காம இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. கண்டிப்பா இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மந்திரத்துக்கான பொருள் என்ன அப்படின்னா, இந்த தீபம் தான், நம்ம ஏற்றுகின்ற இந்த தீபம் தான் நம்மளுடைய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பரம்பொருள். இந்த தீபத்தினால் வருகின்ற ஒளியே இந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய பரம்பொருள். அதுதான் மிக பெரிய அளவுல பெருசு. அது மட்டும் இல்லாம இந்த ஒளி அனைத்து விதமான இருளையும் அகற்றும். இந்த தீபத்தின் மூலம் எல்லாமே நமக்கு சாத்தியமாகவும் நம்ம நினைத்ததும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு புனித தீபத்திற்கு, இந்த புனித தீபத்திற்கு நான் வணங்குகிற வணக்கம். இதுதான் அந்த ஒரு மந்திரத்தின் அர்த்தமாக கருதப்படுகிறது. எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வீட்டுல வைத்து கூறுங்க. அதுவும் காலை நேரத்துல நீங்க எழுந்த உடனே தினசரி இதை நீங்க கூறிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவானது கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இருளாக இருக்கட்டும், துன்பங்கள், தடைகள் அனைத்தும் விலகி ஒளி, அமைதி, செழிப்பும் கண்டிப்பாக நிரம்ப தொடங்கும். இதனால் நீங்க நினைத்தது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே மாதிரி நீங்க தினசரி செய்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல நல்ல செய்திகள் உங்களை தேடி கொண்டிருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடமும் ஒற்றுமையானது அதிகரிக்க தொடங்கும். மனசுல இருக்கக்கூடிய பயம், கவலை, குழப்பம் அனைத்துமே குறைந்து வேலை, தொழில், கல்வி அனைத்திலும் தடைகள் மெதுவாக உங்களுக்கு எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு குறைய தொடங்கும். முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 2 நிமிடங்கள் நீங்க கவனத்துடன் செய்யணும். கவனத்துடன் 2 நிமிடங்கள் நீங்க செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா பெரிய அளவில் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தீபம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை கூறும் அந்த ஒரு சில நிமிடங்கள் தான் உங்களுடைய அந்த நாள் முழுவதையும் உங்களுக்கு நல்ல சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். எனவே மகாபிரிவா கூறிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவுக்கு மாற்றங்களானது கண்டிப்பாக நடக்கும். எனவே இந்த ஒரு மகாபிரிவா பரிகாரத்தை
செய்து பாருங்க. பெரிய அளவில் மாற்றங்களை நீங்களும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து மகிழ சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.